உருவக அணி என்றால் என்ன என்று நம்ம உருவக அணி என்பது ஊமையாக உள்ள பொருளுக்கும் ஊமிக்கப்படும் பொருளுக்கும் வேறுபாடு தோன்றாமல் அதுதான் இஃது என உறுதிப்படுத்தி கூறுவது தான் உருவக அணி. இரண்டும் ஒன்றே என்ற உணர்வு தோன்ற இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவது. எடுத்துக்காட்டாக மையோ மாமலையோ மறிகடலோ என்ற சில கம்பராமாயணத்தில் கம்பன் ராமனை வர்ணிக்கக்கூடிய வரி. மையோ மாமலையோ மறிகடலோ இது உருவக அணி. இதில் கண்ணனை மை மாமலை மறிகடல் என உருவப்படுத்துகிறது. மை போன்ற மேனி என்று சொல்லியிருந்தால் அது ஓமி அணி ஆயிருக்கும். ஆனால் மையோ என்னும்போது அவன் மேனிதான் மை என்று சொல்லி ஆயிற்று. இதுக்கு பேர் தான் உருவக அணி. சரியா? சரி, இப்போது பெரும்பாலும் உருவக அணியில் முகமதி முகம்தான் மதி என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். மதிமுகம் என்றால் ஓமி அணி. ஆனால் முகம் மதி முகத்தைத்தான் நாம் பிரமித்து சொல்ல வேண்டும், ஒரு வேறு ஒன்றாக சொல்ல வேண்டும். அதுக்கு நான் முகத்தை முதல்ல வைத்துட்டு நான் எதையே ஒன்று ஒரு பொருள் இந்த முகத்தை பிரகாசமானது சந்திரன் போன்றது என்று நான் விளக்குவதற்காக மதியை எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன். அப்போது நான் சேர்க்கக்கூடியதை இரண்டாவதாக வைக்கணும், முகத்தை முதலாவதாக வைக்கணும். அதே போல் புலி வந்தான், புலி போன்றவன் வந்தான். அதுபோல் கை மலர், கையைத்தான் மலர் என்று ஒப்பிடுறான். விழி வேல், அந்த விழிதான் வேலை போன்றதாக இருக்கிறது. இதுதான் உருவக அணி. ஆனால் இதுக்கு அப்படியே திருப்பி போட்டால் அது ஓமி அணி ஆகிடும். இப்போ மதிமுகம் என்றால் ஓமி அணி ஆகிடும். புலி போன்ற வீரன் வந்தான், மலர்கை மலர் போன்ற கையை உடையவள் வந்தாள், வேல்விழி வேல் போன்ற விழியை கொண்டவள் வந்தாள். இதெல்லாம் வந்தால் ஓமி அணி ஆகிடும். ஆனால் விழிவேல், கை மலர், புலி வந்தான், முகம் மதி இவ்வாறு சொல்லும்போது அது உருவக அணியாக மாறிடும். சரியா? ஓமை வேறு ஓமேயம் வேறு என்று வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என்று சொல்வது தான் உருவக அணி. நன்றி மாணவர்களே. ஈஜிஎஸ் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.